வணக்கம் நண்பர்களே. ஐயோ என் கிணத்த காணுமே, வட்ட கிணறாச்சு, அதுலயும் வத்தாத கிணறாச்சு. நேற்று நைட்டு கூட வந்து பார்த்துட்டு போனேன்ட்டு நம்ம வடிவு சார் எப்படி அளப்பற கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம தோட்டத்துலையும் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. பிறகுங்க நேற்று மதியம் கூட நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துங்க, புல்லுலாம் பச்சை பசைன்னு இருந்துச்சுங்க. எங்க ஆடுகள்லாம் அதை தின்னுதாங்க கொழுக்கு முழுக்குன்னு நல்லா வளர்ந்துச்சு. காலையிலேயே தோட்டத்தை வந்து பார்த்தா அவ்வளோ புல்லும் காஞ்சி கருவாடா இருக்குங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும்னு தெரியலங்க, ஒரே குழப்பமா இருக்குங்க. சரி நம்ம முருங்கை மத்திட்டே யாரா அந்த சம்பவத்தை பண்ணணும்னு கேட்டா, தூத்துக்குடி விவசாயி நீ தாண்டா ஸ்பீடு கலக்கொல்லி அடிக்க போறேன்னு சொல்லி இந்த சம்பவத்தை பண்ணன்னு சொல்லி நம்மளே குறுகுறுன்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நம்ம முருங்கை மரம் சொல்றதும் உண்மைதாங்க. நேற்று காலையில் தாங்க 200 லிட்டர் பேரலுக்கு 500 mlங்கிற அளவுல நம்ம ஸ்பீடு கலக்குள்ளே நம்ம புல்லுக்குலாம் அடிச்சோம். அதனால தாங்க எல்லா புல்லும் காஞ்சி கருவாடா இருக்கு. சரி மிஷன் சக்சஸ்ங்கிற சந்தோஷத்துல அடுத்த தோட்டத்துக்கு வந்து பார்த்தா அங்கேயும் புல்லு புதற மாதிரி வளர்ந்து கிடக்குங்க. அப்புறம் நாங்க இந்த தோட்டத்திலயும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்பீடு கலக்குள்ளிய புல்லுக்கெல்லாம் அடிச்சு மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிட வேண்டியதாங்க. செய்யற சம்பவத்துல சரியான ரிசல்ட் கிடைக்குன்னா அந்த கலக்குள்ளிய காலையில 7 மணிலிருந்து மதியம் 11 மணிக்குள்ளேயும் சாயந்தரம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளேயும் மிதமான வெயிலும் மிதமான காத்தும் இருக்கிற டைம் பார்த்து இந்த கலக்குள்ளிய முருங்கலையில படாம நம்ம புல்லுக்கு மட்டும் அடிச்சோம்னா முருங்கலைக்கு எந்த பழுப்பு பிரச்சனையும் வராதுங்க. வீடியோ பிடிச்சா லைக்